இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரியாக்ஷன். சோ அக்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமாயணம் நம்ம இதிகாசத்துல இருந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதிகாசம் ராமாயணா. இன்னைக்கு அது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவிலே வந்து ஹையஸ்டான ஒரு பட்ஜெட் ஃபிலிம் இதாங்க. ஆல்மோஸ்ட் 1000 கோடின்னு பேசிக்கிறாங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு பாத்துறோமா? ஓகே லெட்ஸ் கோ. உன் புதிய அரசு தேவலோகம், பூலோகம், பாதாளலோகம், உலகத்திற்கும் இனி ஒரே வேந்தனே. பேரண்டத்தில் எப்பொழுதெல்லாம் துன்பம் எழுந்துள்ளதோ இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். என் தலைப்புதல்வன் ராமன். இவ்வுலகின் நன்மைக்கு என் உயிரை இழந்தாலும் அதில் எனக்கு சந்தோஷம். முடிவெடுத்து விட்டேன். ஒரு புதல்வனாக தந்தையின் வாக்கை காப்பாற்றுவது எனது கடமையாகும். எனக்கு அப்பா அந்த வாக்கு என்னாயிற்று? திருமணத்தன்று நீங்கள் எனக்கு கொடுத்தது. இனி நம் இருவருக்கும் ஒரே விதியே. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜனஸ்தானத்தின் இளவரசி சூர்பனகை. ராகுல் மீது ஒரு மயக்கம். ராமன் மீது பழி தீர்க்கப்படும் சூர்பனகை அவன் மரணம் மட்டுமல்ல அவமானமும் அற்பமாயிருக்காது. ராவணன் முப்புலகத்தின் வேந்தன் என்றார். அந்த முப்புலகத்தின் கண்முன்னே அவனை கொன்று வதைப்பேன். என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். இது ராமயுகத்தின் உதயம். அம்மாடி அனுமானங்க ஐயா, அனுமான காணோம். ஆனா அப்பா சில சூப்பருங்க, நல்லா இருந்துச்சு உண்மையாவே. 4 நிமிஷம் போன மாதிரியே தெரியல. 4 நிமிஷம் நான் முதல்ல ட்ரெய்லர் இப்ப பாக்குறதுக்கு முன்னுக்கு 4 நிமிஷம் ட்ரெய்லரா அப்படின்னு நான் வாய பொழந்தேன். 4 நிமிஷத்துக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்றது
ஒரு கதை ஒரு ஃப்ளோ எப்படி போனுச்சுன்றதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நான் ட்ரெய்லர் பாக்குறது முன்னக்கே நிறைய அரசல் புர்ஸ்ல கேட்டேன், இது என்ன ஹிந்தி சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே ஹிந்தி சீரியல் மாதிரி. இப்ப பாக்கும்போது எப்படி இருக்கு, ஏதோ ஒரு சவுத் படம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சுத்தி பாக்குற ஆளுங்க எல்லாம் சவுத் இருக்காங்க, ஹிந்தியும் இருக்காங்க. இது ரொம்ப லைக் சவுத், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஒரு சவுத் கல்ச்சர் அண்ட் நார்த் எல்லாமே சேர்ந்து இது ஒரு இந்தியன் ஸ்டோரினால அது அப்படியே தெரியுது. ரொம்ப வந்து நமக்கு அந்த இது நார்த் படம் அப்படின்னு தெரியல, ஒரு இந்தியன் ஃபிலிமாக ரொம்ப ப்ரைடாக பார்க்கும் போதே தெரியுது எனக்கு. அண்ட் மியூசிக்லாம் அள்ளுதுங்க. ஹிந்தி சீரியல் மாதிரி இருக்குன்னாங்க, எனக்கு அதான் தெரியல. அந்த மாதிரி ஹிந்தி சீரியல் மாதிரி இருந்தாலும் ஹிந்தி இப்போ நம்ம பார்த்த ராமாயணமா இருக்கட்டும் மகாபாரதம்லாம் ஹிந்திலேருந்து வர்றது தான் நமக்கு தமிழ் டப் பண்ணி வருது. அது நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா ஹிந்தி இதுன்னு நம்ம மோசமா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையாக நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ரொம்ப விஷுவலி நல்லா இருக்கு. தீபாவளிக்கு வேற வருதுங்க இது. அம்மா அதான் இன்னும் பயங்கரமா இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 1 எங்க முடியும் தெரியல, பார்ட் 2 எங்க ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல. பயங்கரமான பட்ஜெட் போட்டு பயங்கரமா எடுத்து தள்ளி இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆனா நம்ம இதுக்கு முன்னுக்கு லைக் படங்கள்ல பார்த்த ராமாயணம் அந்த கதைகளை பார்க்கும் போது இது சூப்பரா இருக்குதுங்க. ஆதி புருஷ்லாம் பார்த்து என்ன அடி வாங்கணும்னு நமக்கு தான் தெரியும். ஆதி புருஷ்லாம் லிஸ்ட்லயே சேர்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உண்மையாவே நல்லா இருக்கு, பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கு. அண்ட் நம்ம டை ஹார்ட் சீதா ஃபேனுங்க. சீதா ஃபேனா? எனக்கு என்னவோ இந்த ட்ரெய்லர்ல யாஷ் வந்து டாமினேட் பண்ண மாதிரி, ரொம்ப டாமினேட் பண்ண மாதிரி தான். ட்ரெய்லர்ல டீசர்ல ரொம்ப வரல அவரே, இல்லாட்டி பயங்கரமா தள்ளிட்டாரு. தெரிஞ்சு அவருக்குலாம் ஸ்கோருங்க இந்த படம் பயங்கர ஸ்கோர். ராவணன் தான் ஸ்கோர் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா பார்க்கும்போது வந்து ராமரும் சீதாவோட கொம்போ வந்து எனக்கு அப்படி ஒன்றும் செட் ஆகல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நாங்க வந்து இந்த பழைய இந்த ராவணன் சாகரோட ராமாயணமும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த டைம்ல அதை எடுத்தப்ப அது பார்க்கும் போது நமக்கு சில காட்சிகள்லாம் அவர் ஆமா தசரதர் மன்னரா அவர் தான் நடிச்சிருக்காரு ஆக்சுவலா. ஸோ 2 ஓஜி ராமர்ல ஒரு ஓஜி ராமர் தான். அப்ப அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அந்த ராமர் சீதாக்கான அந்த என்ன சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நான் எக்ஸ்ட்ராவா வேற நம்ம விஜய் டிவில சீதையின் ராமன் ஒன்று ஓடுச்சு இல்லையா, அதுல உள்ள அந்த 2 பேர் யாருன்னே எனக்கு முகம் தெரியாத ஒரு 2 பேரு. ஆனா அவங்க கெமிஸ்ட்ரி அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இதுல 2 பேருமே ரொம்ப தெரிஞ்ச ஆளுங்க. ஆனா ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். எனக்கு பர்சனலா நான் சொல்றேன். நான் வந்து அப்படி காம்பினேஷனா பார்க்கலங்க. எனக்கு இந்த கதை தெரியும், இது என்ன எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். மேபி நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு மேபி ஒட்டலாம், இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கலாம், மேபி ஒட்டலாம். ஸோ பார்ப்போமே எப்படி இருக்குன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குதுங்க. ஹாலிவுட் படத்தெல்லாம் வந்து ஒரு படம் வருதுன்னா 2-3 மாதம் இல்லை 5 மாதத்துக்கு முன்னிக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ட்ரெய்லரில் போட்டு அப்போருந்து ஆரம்பிப்பாங்க. தீபாவளி வரதுக்கு இன்னும் எத்தனை மாதம் இருக்கு? ஒரு 3 மாதம் இருக்கு. இப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும் இந்த படம், இது ஐமேக்ஸில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு தெரிஞ்சு இப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க. வெரி குட். அண்ட் ஏன்னா நார்த்ல வந்து தீபாவளி எதனால கொண்டாடுறாங்கன்னா அது ராமாயணம் தழுவுல வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா தீபாவளிக்கு ஆப்டான ஒரு படம் நினைக்கிறேன். அண்ட் நான் மியூசிக் தான் வெயிட் பண்றேன். ஒவ்வொரு பாடல் வெளியேறும் போது இந்த ஹேண்ட் ஜிம்மரும் ஏஆர் ரஹ்மானும் ஒரு கூட்டம் நடந்திருக்கு பாருங்க. இதுல கடைசி சீன்லாம் அப்படி கூஸ் பம்மா ஆச்சு, அப்படி வேற மாதிரி இருந்துச்சு. ராவணோட இன்ட்ரோ எப்படி இருக்க போகுது, சீதாவோட இன்ட்ரோ எப்படி இருக்க போகுது, ராமரோட இன்ட்ரோ எப்படி இருக்க போகுது, அந்த பிஜிஎம் ஆதி புருஷ் மாதிரி இருந்தா இல்லாம இருந்தா ஏயா ஆதி புருஷே போட்டு அடிக்கிறார், அவரே மறந்துருப்பாரு. ஓம் கம் டு மை ரூம் ஞாபகம். பட் சூப்பரா இருக்குதுங்க. திஸ் இஸ் அவர் ட்ரூத், அவர் ஹிஸ்டரி. நம்ம தான் செலிப்ரேட் பண்ணணும். இதை வந்து உலகத்துல எல்லாரும் பார்த்து தள்ள போறாங்க, அதை மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஹாலிவுட் வரைக்கும் இந்த படம் போய் நிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. வெரி வெரி ப்ரௌட். நம்மளோட அடையாளத்தை காமிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தெரியாதவங்களுக்கும் இந்த கதையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, பார்க்காம இருக்காதீங்க. இதிகாசங்கள் இல்லையா, ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட பார்த்து புரிஞ்சுக்க கூடிய. அதனாலதான் இந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, பார்க்கணும் அப்படின்ட்டு. பாருங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். நம்ம கதைகளை தெரிஞ்சுக்கணும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை மறக்காம தட்டிடுங்க. இது உங்கள் பச்சை புள்ளைங்க.